எல்லோருக்கும் வணக்கம். நாம் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது சொல்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்ய போகின்றோம் என்று தீர்மானங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களை எழுத வேண்டும். எழுதியதை நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். இதை எழுதணும், இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்டு எப்படி பண்ணுறது? மொபைலில் பண்ணலாம், தப்பு இல்லை. கையில் ட்ரெயினில் போனேன், பஸ்ஸில் போனேன், எழுத முடியல, சாக்கு புக்கே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் எழுதுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். செயலாற்றினால் வெற்றி கிடைக்கும். நான் முதல் காலை தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது காலை தானே போயாகணும். ரெண்டாவது காலத்துக்கு திரும்ப மூணாவது காலம் மாற்றி போயிட்டே தான் இருக்கும். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் முதலில் மறக்கும். முதல்ல மறதியில் கொண்டு வந்து நிற்க வைக்கும். அடுத்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா அவ்வளோதானே. அதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் தோல்வி தான், வேறு என்ன? நீங்கள் தோல்வி அடையத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த இடத்துல பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க நைட்டு 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு மீட் பண்ணணும். அதுக்கு உங்கள் 9 மக்களுக்கெல்லாம் அங்கே இருக்கணும். நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை டைமை கீப்பப் பண்ணணும். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிடில் தோல்வி நிச்சயம். ஓகே, we will come to our point. இப்போ சாதாரண ஒரு கடை, ஒரு மளிகை கடை, ஒரு வெத்தலை பாக்கு கடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சின்னதாக இருக்கும் பெட்டி கடை. இன்றைக்கெல்லாம் இருந்தால் என்னத்தை ஒரு 7,000-8,000 10,000 வாடகை கொடுப்பான். ரொம்ப தூரத்தை தள்ளி இருந்தாக்கா ஒரு 5,000 6,000 ஒரு வாடகைகளை கொடுப்போம். அதுக்கு என்ன மேக்ஸிமம் போனாக்கா உங்களுக்கு ஒரு 6க்கு 6 அடி, 7 இல்லை 7க்கு 7 அடி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், அங்கே வெத்தலை பாக்கு வச்சுருப்பார், அவர் கடலை மிட்டாய் வச்சுருப்பார், தேன் மிட்டாய் வச்சுருப்பார், விதவிதமான சாக்லேட் வச்சுருப்பார், பிளேடுலேருந்து பிளேடுலேருந்து எல்லாம் வச்சுருப்பார். சில கடையில் சாரிடோன் டேப்லெட்லாம் கூட வைப்பாங்க, பார்த்துருக்கேன். காலையில் ஆரம்பிக்கிறாங்க அவங்க தன்னோட வேலையை, நைட்டு 10 மணிக்கு மூடுறான் அந்த கடையை. எவ்வளோ உழைப்பு கொடுக்குறாங்க. அதில் இல்லாததான் ஒரு பக்கத்தில் பான் பராக் தொங்குது. இந்த ஹார்லிக்ஸ்னு சொல்லிட்டு 5 ரூபா பாக்கெட்டு இருக்கும், பூஸ்ட்டுன்னு 5 ரூபா பாக்கெட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ப்ரூ பாக்கெட்டு 2 ரூபா ஒன்று தொங்கும், 5 ரூபா ஒன்று தொங்கும், 3 ரூபா ஒன்று தொங்கும். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தா பெரிய வாழைத்தாறு 2 தொங்கும், அதில் வாழைப்பழம் இருக்கும். ஆரம்பிச்சு ஷாம்பு, அப்புறம் அது பேர் என்ன, அந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் நான் சொன்ன சாரிடோன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஷாம்பு பாக்கெட்டு 3 ரூபா 4 ரூபா பாக்கெட்டு விற்றுக்கிட்டே இருக்கும். கடலை மட்டும் என்ன சொல்கிறீங்க, அதில் என்ன ஃபாஸ்ட் மூவிங் தெரியுமா அது? இப்போது நான் கேட்குறேன், நீங்கள் அந்த கடையில் போய் வாங்குறீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த கடை பக்கத்தில் நின்று ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எவ்வளோ வாங்குறாங்கன்னு கணக்கு போட்டு பாருங்கள். கணக்கு போட்ட ஷாக் ஆகிடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு மினிமம் அவங்க கல்லாக கட்டுறது 20,000 ரூபா. தீபாவளி பொங்கல், அதாவது லீவு நாள், தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லை, திங்கள் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே நைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஓடும் அவங்களுக்கு. அவங்க சோப்புலாம் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி சின்ன சாம்பிள் சோப்புலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், எல்லா விதமான சோப்பு வச்சுருப்பாங்க. எல்லாமே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தா சிகரெட்
அதுவும் பார்த்தா அதுலேயும் ஒரு அமௌண்ட்டு. ஏன்னா சிகரெட் குடிக்க வந்தவன் ஒரு கலப்படை எடுத்துப்பான், சிகரெட் குடிக்க வந்தவன் ஒரு பாக்கு எடுத்து வாயில் போட்டுப்பான். இல்லாதது என்ன அங்கே அந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000ங்கிறது நான் ரொம்ப 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 கம்மியாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 20,000னா 30 நாளைக்கு எவ்வளோங்க? 2 6 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 72 லட்சம் ரூபா ஒரு கடையோட சேல்ஸ். 72 லட்சம் ரூபாவில் இவங்களுக்கு 30% நீங்கள் வச்சிங்கன்னா கூட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணும்? 30%. அவங்க 72 லட்ச ரூபாய்க்கு 10% ப்ராஃபிட் வைக்கட்டுமே, மற்றெல்லாம் செலவுன்னு வச்சுக்கலாம். 20% விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் 10% ப்ராஃபிட்னு வைங்க சார். 72 லட்ச ரூபா 7,20,000 ரூபா சார். ஐடி படித்தவங்க கூட சம்பாதிக்கல. ஒரு சாதாரண மனிதன் வெத்தலை பாக்கு கடையில் ஒரு வருஷத்துக்கு 72 லட்ச ரூபா டேர்ன் ஓவர், 7,20,000 ரூபா நெட் ப்ராஃபிட்டு. என்ன ஆச்சு? நீங்கள் சேல் பண்ணல, அவன் வாங்கிட்டு போகிறான் உங்ககிட்ட. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்றலை. அங்கே விற்காத பொருள் என்ன இருக்குது? ஒன்று தெரிஞ்சுக்க, அவங்களும் சின்னதாக ஆரம்பித்து தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. இந்த இடத்துக்கு போனால் ஒரு வெத்தலை பாக்க கடை இருக்குது அப்படி தெரியறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடும். ஆனால் உங்களை பொறுத்த சாமான்கள் விற்க ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த டே 1 என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அன்னிலேருந்தே விற்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் பிளான் பண்ணணும் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத, எவ்வளோ பாட்டில் வாங்கணும், அதில் என்ன வைக்கணும் அப்படின்னு. அதை பாட்டு விற்றுக்கிட்டே இருக்கும், டெய்லி காசு போயின்னு இருக்கும். இப்போ இன்னொன்று, எங்கே பார்த்தாலும் கூகுள் பே அதுன்னு அவன் வாரான், 4 கல்லமிட்டாய்ங்கிறான். அது ஒரு கல்லமிட்டாய் 5 ரூபா 20 ரூபா ஒன்று கூகுள் பே பண்ணிட்டு போயின்னு இருக்கான். என்ன சம்பாத்தியம், என்ன ஓட்டம், நினச்சாலே வைத்த கலக்குது. அங்கே பாருங்கள், இன்னொருத்தன் இந்த கரும்புச்சாறு இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த பாண்டியச்சார் பக்கம் அந்த மாதிரிலாம் கரும்பு. இப்போ நிறைய மிஷின்லாம் வந்துருச்சு. இந்த சேலை விட்டால் அந்த சேலை கரும்பு ஜூஸ் வந்துடும். உள்ளுக்குள்ளே இஞ்சி வைக்கிறாங்க, எலுமிச்சம்பழத்தை ஊற்றுறாங்க. என்ன விலை? நீங்கள் இப்போ கேட்டீங்க, நீங்களே போய் உட்காந்து ஒரு கரும்பு என்ன விலை இதை போட்டு பாருங்கள், என்ன ஆகும்னு போட்டு பாருங்கள். எங்கேயோ போயிடும், எங்கேயோ வருது. சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சம்பாதிக்க முடியும் சார். நம்ம பெரிய கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவனால் சம்பாதிக்க முடியுங்கிறத ஐம் டெல்லிங் யூ. நீங்களும் சம்பாதிக்கலாம்ல, முயற்சி பண்ணுங்களேன், என்ன தப்பு? முயற்சி பண்ணுங்க, தைரியமாக இறங்குங்க, உழைக்க தயாராகுங்க, தானாக வரும், காசு கொட்டும். பள்ளத்தை நோக்கி தான் மழை தண்ணீர் தேங்கும் இல்லையா? உங்கள் உழைப்பை நோக்கி தான் பணம் வரும், புரியுதா? உங்களால் முடியும்னு யோசனை பண்ணி பாருங்கள். வெற்றி உங்களை தேடி நாய்க்குட்டி மாதிரி உங்கள் வீட்டு வாசல் நிற்கும். பணம் சம்பாதிக்க கஷ்டம், உழைக்க தயாராகிட்டால் பணம் தானாக வந்துடும். ஆல் த பெஸ்ட்.